Hi friends, welcome to RAT NPC Study Center. நம்ம பார்ட் 2ல் இன்றைக்கி ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் பார்க்க போகிறோம். பார்ட் 2 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா குடியுரிமையை பற்றி சொல்லுது. ஃபஸ்ட்டு பார்ட் 1 நம்ம எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தோம், டெரிட்டரியை பற்றி சொல்லுது. அது 1லேருந்து 4 வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ பார்ட் 2 அப்படிங்கிறது குடியுரிமை. இதில் எத்தனாவது ஆர்டிக்கல் வரைக்கும் இருக்குன்னா 5லேருந்து 11வது ஆர்டிக்கல் வரைக்கும் இருக்குது. 5 அப்படிங்கிறது குடியுரிமை எப்படி துவக்கம் அப்படிங்கிறத சொல்கிறது. 6 இடப்பெயர்வு, மைக்ரேட்டட், எங்கேருந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகுறாங்களே, இடப்பெயர்வாங்களே, அவங்கள பற்றின ஆர்டிக்கல் சொல்லுது. 6 திருப்பி போட்டால் பி மாதிரி இருக்கும். ஸோ பாகிஸ்தான் டு இந்தியா. 7 இடப்பெயர்வு, இதுவும் இடப்பெயர்வு தான். எங்கேருந்துனா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு திரும்பி பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வருவாங்க. இது 7. 8 வெளியில் குடியேறுதல். வெளியில்னா ரெசிடிங் அவுட் சைட் அப்படிங்கிறது ஓ அப்படிங்கிறது 8 மாதிரி இருக்கும், மேலே ஒரு ரவுண்ட் போட்டால். ஸோ வெளியில் குடியேறுதல். 9 அயல்நாட்டு குடியுரிமை, அக்வரிங் ஃபாரின் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 தொடர்ச்சி. 11 எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கேன், ஆர்டிக்கல் ஒவ்வொரு பார்ட் முடியும் போது பாராளுமன்றத்தை பேஸ் பண்ணி சொல்லும். பாராளுமன்றம் இதுக்கு சட்டம் இயற்றுறதை பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 5 துவக்கத்தை பற்றி சொல்லுது. 6 பாகிஸ்தான்லேருந்து இந்தியா. 7 இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான், பாகிஸ்தான் டு இந்தியா. 8 வெளியில் குடியேறுதல், அதாவது அவுட் சைடுன்னு சொல்லியிருப்பேன். அயல்நாட்டு குடியுரிமை 9, தொடர்ச்சி 10, பாராளுமன்ற சட்டம் 11. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.